அழகரை பார்க்க போறீங்களா? அப்ப கண்டிப்பா இத தெரிஞ்சுக்கோங்க. அடுத்த ஒரு வாரத்துக்கு அழகர் எங்கெல்லாம் இருப்பாருன்னு தெரியுமா? மே 10ஆம் தேதி சாயந்தரம் 6 மணில இருந்து 6:15க்குள்ள அழகர் கோவில்ல இருந்து தங்க பல்லக்குல கள்ளர் திருக்கோலத்துல மதுரைக்கு வராரு. 11ஆம் தேதி காலையில 5:30 மணிக்கு 3 மாவடியில எதிர் சேவை ஆரம்பிக்குது. அடுத்ததா காலையில 8:30 மணில இருந்து சாயங்காலம் 4:45 வரைக்கும் ரிசர்வ் லைன் மாரியம்மன் கோவில் பக்கம் இருப்பாரு. அன்னைக்கு நைட்டு 8 மணிக்கு தல்லாகுளம் பெருமாள் கோவிலுக்கு வந்துருவாரு. மே 12ஆம் தேதி நம்ம எல்லாரும் எதிர்பார்க்கிற தங்க குதிரை வாகனத்துல கிளம்பி அதிகாலை 2:30 மணிக்கு கருப்பண்ண சுவாமி கோவில் பக்கம் 1000 பொன் சப்பரத்திலையும் அடுத்ததா 5:45 to 6:05 மணிக்குள்ள மக்கள் வெள்ளத்துல வைகை ஆற்றுல இறங்குவாரு. அடுத்ததா 12 மணிக்கு ராமராயர் மண்டபத்துல தீர்த்தவாரி நடக்குது. அண்ட் 4 to 6 மணி வரைக்கும் அண்ணா நகர் பகுதியில இருப்பாரு. அடுத்ததா 9 மணிக்கு மேல வண்டியூர் பெருமாள் கோவிலுக்கு போயிருவாரு. அடுத்து மே 13ஆம் தேதி சேஷ வாகனத்துல 11 மணிக்கு வீரராகவ பெருமாள் கோவில்ல இருந்து தேனூர் மண்டபத்துக்கு போறாரு. அங்க 11:30 to 3 மணிக்குள்ள கருட வாகனத்துல மண்டூக முனிவருக்கு சாப விமோச்சனம் கொடுக்கிறாரு. அன்னைக்கு நைட்டே ராமராயர் மண்டபத்துல 12 மணிக்கு தசாவதாரமும் மறுநாள் 14ஆம் தேதி காலையில 8 மணிக்கு மோகினி அவதாரமும் நடக்கும். அன்னைக்கு நைட்டே 7 மணிக்கு சேதுபதி மண்டபத்துக்கு ஆனந்தராயர் பல்லக்குல ராஜா வேஷத்துல கிளம்புறாரு. 15ஆம் தேதி அதிகாலை 2:30 மணிக்கு சேதுபதி மண்டபத்துல பூ பல்லக்குல கிளம்புறாரு. 16ஆம் தேதி காலையில 10 to 10:25க்குள்ள அழகர் மலைக்கு வந்து சேர்ந்துருவார்.